ஜெர்மன்ஸ நார்மலா ரூட் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்படி கிடையாதுங்க. ரொம்ப சாஃப்ட்டான பீப்பிள். ஏன் அவங்கள அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, நம்ம யாராவது அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணலனா கூட இம்மீடியட்டா நம்மளையும் வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் இத கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது நமக்கு ஒரு விதத்துல ரூடா தெரியும். Young lady, this is the bike lane. It is Sunday. Quiet time, please. First, let people get off. ஜெர்மன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல நேச்சர் என்னன்னு தெரியுமா? இத பார்த்து நான் நெறைய தடவ ஆச்சரியப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி நம்மலாம் தெரியாதவங்கள பார்த்தா பேசவோ, சிரிக்கவோ மாட்டோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. யாருன்னே தெரியலனா கூட இம்மீடியட்டா ஒரு ஹலோ. இப்ப நம்ம ஒரு ஐ கான்டாக்ட் குடுத்தோம்னா, இம்மீடியட்டா ஒரு ஸ்மைல். அது ரொம்பவே வெல்கமிங்கா இருக்கும் நமக்கு. ஜெர்மன்ஸ் அவ்ளோ ஈஸியா சீக்கிரமா பழகிற மாட்டாங்க. அப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹானஸ்ட்டா நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. பர்சனலா சொல்லணும்னா, இந்த ஒரு பாட்டி தாத்தா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே. ஏன்னா அவங்க தான் நம்ம கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப தனிமையா இருக்கிறதுனால, நம்மள மாரி ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்த புதுசுல நெறைய ஜெர்மன் பாட்டி தாத்தா தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோல சொல்றேன்.